ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சீம்பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வேக வச்சுக்கிறதுக்கு நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடாகட்டும். சீம்பால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுடைய கன்று போட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு பீசுகிற பால் தாங்க சீம்பால்னு சொல்கிறது. அந்த பால் கொஞ்சம் கன்றுக்குட்டி முடிகிற வரைக்கும் கன்றுக்குட்டி குடிச்சிட்டு மீதி இருக்க பால் வேஸ்ட்டாக தான் போகும். அப்படியே காம்பளையும் விட முடியாது. அதனால் அந்த பால் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் இது. இப்போ இந்த பால் கணக்கு என்னென்னா 4 கிளாஸ் பால் அப்படின்னா 1 கிளாஸ் சர்க்கரை அந்த மாதிரி போடணும். இப்போ இதுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டிருக்கோம். இந்த பால் ரொம்ப ஹெல்த்தியான பாலுங்க. எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பால் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் சர்க்கரை போட்டோம் இல்லையா, அந்த சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு தான் நம்ம வேக வைக்க முடியும். இப்போ இதுக்கு ஏலக்காய் தூள் பாலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நிறைய போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட இஞ்சி இந்த மாதிரி திருகி சேர்த்துக்கலாங்க. இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா சளி பிடிக்காமல் இருக்கும் பால் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போது இது வேகிறதுக்கு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். மேக்ஸிமம் 3 விசிலே போதும், வெந்துடும். ஏன்னா பால் தானே. இப்போ விசில் போட்டு வச்சிடலாங்க. இதில் நீங்கள் நிறைய ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி மேலே பார்த்தீங்களான்னு நிறையவே போட்டிருந்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ சைடில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இது வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். கேக் மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சைடில் இருக்கிறதெல்லாம் நான் அப்படியே எடுத்து விட்டுட்டேன். இது லைட்டாக ஒரு இடத்துல நான் எடுக்காமல் விட்டேன் போல், அது லைட்டாக அங்கே ஒட்டிக்கிச்சு. சரி, ப்ரெசன்டேஷனுக்காக நான் அப்படியே அதை எடுத்து மேலே வச்சுட்டேங்க. சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயாவது இந்த சீம்பால் கிடச்சிது அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு பீஸ் இதில் நான் ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இதாங்க அளவு. 4 டம்ளர் பால் அப்படின்னா 1 டம்ளர் சர்க்கரை சரியாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இதை அப்படியே கட் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபுட் ரெசிபீஸ்லாம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில், அதாவது வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.